நேற்று மேட்சை பொறுத்தவரை ஒரு 300 ரன் அடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய கனவோட தான் ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸில் எல்லாருமே இருந்திருப்பாங்க. ஆனால் என்னதான் அட்லீஸ்ட் ஒரு பவுலர் ஒரு ஆல்ரவுண்டர்னா கூட ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 ரன் அடிச்சிருந்தா ஒரு 270 280 அடிச்சிருக்கலான்றது தான் எனக்கு வருத்தம்ப்பா. என்னதான் சூரியவன்சி ஆனாலும் ஒரு 300 ரன்னுங்க அடிக்க வேண்டிய இடத்துல அப்படி தடவி 250 தொட முடியாமல் கஷ்டப்படுறாங்கன்னா இது ஒரு நல்ல டீமா அப்படின்னா இவங்க 2 பேரும் எடுத்துட்டா டீமே இல்லை போல. என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி தான். அதாவது நேற்று மேட்ச் எனக்கு தெரிஞ்சு டாஸ்லேருந்தே பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் வந்து ஆர்ஆர் உள்ள போட்டோம் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஆர்ஆர் வந்து நம்ம நேற்று பேசும்போதே அந்த ஓப்பனிங் 3 பேரை நம்ம தூக்கிட்டாலே பார்த்தீங்க அப்படின்னா பேக்கப்ல பிளேயர்ஸே இல்லை அப்படின்றது நேற்று மேட்ச்ல ரொம்ப கிளியர் கட்டாவே தெரிஞ்சிச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு பேலன்ஸ் இருக்கிற 2 டீமையும் 2 மேட்சையும் பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நேற்று இன்கேஸ் சூரியவன்ஷியோட விக்கெட் விழுந்து இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த டீம் பாத்தீங்க அப்படின்னா 150 160 கூட தாண்டறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் பாக்குறேன். ஏன்னா சூரியவன்ஷி கொடுத்த அந்த ஸ்டார்ட் தான் பாத்தீங்க அப்படின்னா அவங்க இந்த 243 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்ததா நம்ம பாக்குறோம். ஏன்னா அவரு கரெக்டா எப்படி அடிக்கணும் இல்ல எந்த சைட்ல அடிச்சா ஈஸியா போகுதுன்ற மாதிரி பிளேஸ் பண்ணி கொடுத்தனால துர்துரலுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருந்த மாதிரி பாக்கணும். ஸோ இவங்க 2 பேரையும் மட்டும் தூக்கிட்டோம் அப்படின்னா பேக்கப்ல பாருங்க யாருக்குமே பேட்ல படல. ஸோ நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண ஜடேஜா கூட பாத்தீங்க அப்படின்னா எதுக்கு அவர் ஸ்ட்ரைக் வச்சுக்காம 2 ரன் ஓடி அது ஒரு ரன் அவுட் ஆகி அதே மாதிரி சிங்கிள்ஸ் எடுத்துட்டு இருந்தார் லாஸ்ட் வரைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த டீமை சொல்லிட்டே போலாம். ஃபெராரோ ஸோ யாருமே பாத்தீங்கன்னா சுத்தமா பேட்லயே படல. ஸோ ஆர்ச்சர் கூட எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஏன்னா அதுக்கு முந்தின மேட்ச்ல ஒரு 32 ரன்ஸ் அடிச்சாரு. அவராது கொஞ்சம் டீம் இன்னும் ஒரு 10-20 ரன் எக்ஸ்ட்ரா எடுப்பாருன்னு பார்த்தோம். ஸோ அவருக்குமே படல. ஸோ நம்ம தொடர்ந்து சொல்றதுதான் ஆர்ஆர்ல முக்கியமா வைபவ் சூரியவன்ஷியை மட்டும் எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிற 10 பேரை வச்சு பாத்தீங்கன்னா அவங்களால ஒரு 150 to 200 கூட ரொம்ப தொடர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். மேபி இந்த 2 மேட்ச்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணாங்கன்னா அவங்க அட்லீஸ்ட் அந்த கப்பு கிட்ட போறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ எஸ்ஆர்ஹெச் பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னு மகேந்திரன் கிட்ட கேட்குவேன். எஸ்ஆர்ஹெச் வந்து ஆக்சுவலி போலிங்கில் ஃபர்ஸ்ட் அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஏன்னா பேட் கமின்ஸ் ஒரு பெரிய சீனியர் பவுலர், ஸ்ட்ரெயிட்டாக தான் வச்சார். ஃபீல்டுக்கு செட்டப்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். பவர் பிளேயில் கண்ட்ரோலே இல்லாமல் எங்கெங்கேயோ வச்சு பார்த்தாரு. ஆனால் அதெல்லாம் தாண்டி அவன் அடித்தான் அந்த பையன். ஸோ அவனை கண்ட்ரோலே பண்ண முடியல. அதுக்கப்புறம் சூப்பராக ஒரு கம்பேக் கொடுத்து ரன்னை வந்து கம்மி பண்ணிட்டாரு. அது வந்து உண்மையாகவே பாராட்ட வேண்டிய விஷயம். ஆனால் என் கேள்வி என்னென்னா இந்த 4 பேர் தான் அடிக்கணும் அப்படின்னா 4 பேரில் யாருக்குமே பொறுப்பே இல்லாமல் பொறுமையே இல்லாமல் ஆடி இருக்காங்களே. ஒருவேளை ஒருத்தர் இருந்தா கூட மேட்ச் டர்னிங் பாயிண்டா. ஏன்னா 196 வந்துட்டாங்க. ஒருத்தர் ஒரு 50 to 40 ஒரு 60 ரன் அடிச்சிருந்தா கண்டிப்பாக வின் பண்ணியிருக்கலாம்ல. இல்லை கண்டிப்பாக எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து அவங்க டாஸ்லேயே வந்து மேட்சை த்ரோ பண்ணிட்டாங்க அப்படி தான் சொல்லணும். ஏன்னா நம்ம வந்து நேற்று வந்து எக்ஸாக்டாக பேசுகிறப்போ அது ஒரு கம்ப்ளீட் பேட்டிங் சர்ஃபேஸ் தான். ஸோ வந்து ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்து ஒரு நல்ல ஸ்கோர் போட்டிங்கனாலே கண்டிப்பாக செகண்ட் பேட்டிங் ரொம்பவே டஃப்பாக இருக்கும் அப்படி தான் நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம். அந்த வகையில் ராஜஸ்தானுக்கு வந்து ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. அது வந்து அவங்களுக்கு பேட்டிங் ஃபர்ஸ்ட் கிடைக்கணும் அப்படின்றதான் நம்மளுடைய வாதமாகவே இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு டாஸ் வின் பண்ணலனா கூட எஸ்ஆர்ஹெச் அவங்க பேட்டிங்கில் போட்டாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாக போய் முடிஞ்சிச்சு. ஸோ பேட் கமின்ஸ் மாதிரியான ஆட்களே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்கை சரியாக கணிக்காதது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. ஏன்னா நம்ம வேர்ல்ட் கப் மேட்சஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் எந்த அளவுக்கு ட்ராக்கை கணிஞ்சு அவங்க சேசிங் எடுத்து வின் பண்ணாங்க அப்படின்றதுலாம். ஸோ பேட் கமின்ஸ் மாதிரியான ஆட்கள் வந்து ஏன் ட்ராக்கை கணிக்கல அப்படின்றத வந்து ஒரு கேள்விக்குறியாகவே நான் முன் வைக்கிறேன். ஸோ பேட்டிங் சர்ஃபேஸில் வந்து நீங்கள் வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் தான். ஃபர்ஸ்ட் பேட்டிங் போட்டு ஒரு ஹை ஸ்கோரிங் போட்டுனா ஹை ப்ரெஷர் மேட்சாக வந்து தானாகவே பில்டப் ஆகிடும். ஆல்மோஸ்ட் அந்த பக்கமும் அப்படி தான் இருக்கிறாங்க. டாப் ஆர்டரை விட்டா அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. அண்ட் செகண்ட் பாயிண்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா பேட் கமின்ஸோட மிஸ்டேக் ஃபர்ஸ்ட் ஓவர் அவர் போட்டதே ஒரு மிகப்பெரிய தப்பு தான். கொஞ்சம் ஏர்லி ஸ்விங் இருக்கக்கூடிய போலர்ஸை வந்து அவங்க வந்து கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணி முன்னாடி போட்டுருக்கலாம். பிரஃபுல் லிங்கே, ஷக்கீப் ஹுசைன் இந்த மாதிரியான ஆட்கள்லாம். ஷக்கீப் ஹுசைன்லாம் சொல்லவே வேண்டாம், அவர் சூப்பராகவே போட்டுட்டு இருக்காரு எக்கனாமிக்கலாக. ஸோ அவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் போட விடாமல் இவரே வந்து முன் வந்து பேட் கமின்ஸே வந்து நேற்று வந்து மிகப்பெரிய மிஸ்டேக் எதுக்காகனா சூரியவன்ஷியோட விக்கெட் வந்து நம்ம எடுத்துடணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ் மேலேயே போலிங் பண்ண ஆரம்பிச்சாரு. பட் பெரிய அளவில் பால் ஸ்விங் இல்லாதனால சூரியவன்ஷி பயங்கரமாக கணிச்சு ஆடிட்டார் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். அட் த சேம் டைம் அங்கே வந்து ஸ்பின் அட்டாக்கு கொஞ்சம் இடம் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம் நேற்று. அதை வடி பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் 2 ஸ்பின்னர்ஸோட சூப்பராக வந்து உள்ளே போயிருந்தாங்க. பட் எஸ்ஆர்ஹெச் வந்து அதை தவறிட்டாங்க. ஒரே ஒரு ஸ்பின்னரோட தான் உள்ளே போகிறாங்க. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய
டிராபேக்கா போகுது. நேத்து ஜடேஜா அண்ட் யஷ்ராஜ் இவங்க 2 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் செட்டப் பண்ணி விக்கெட் எடுக்கிறதுக்கு நல்லாவே உதவுச்சு. ஸோ ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர் விளையாண்டது நம்ம பார்க்குறோம், அது கம்ப்ளீட்டா பேட்டிங் ட்ராக் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போனோம், சீமஸே பரவாயில்ல. பட் எலிமினேட்டரை பொறுத்த வரைக்கும் தரம்சாலாவுக்கும் இந்த நியூ சண்டிகருக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கு. பேட்டிங் சர்ஃபேஸ் தான், பட் ஸ்பின் அட்டாக் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். அந்த வகையில் நேத்து வந்து பெர்ஃபெக்ட் பிளேயிங் லெவனை செட் பண்ணி போனதுனால தான் வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. பட் சொன்ன மாதிரி ராஜஸ்தானுக்கு ஒரு டிராபேக் இருக்கு. கடைசி 5 ஓவர்ல, அதாவது 14வது ஓவர்ல 200 கிட்ட வந்துட்டு கடைசி 5 ஓவர்ல ஒரு 36-40 ரன் தான் எடுக்கிறீங்கன்னா டாப் ஆர்டர் ஒரு வேளை கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் நாக் அவுட்ஸ். நீங்க வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் ஆனா கூட கம்ப்ளீட்டா வெளியே வர வேண்டிய அவசியம் தான் இருக்கு. பட் ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு கீ மூமெண்ட்ஸ் இந்த வாட்டி ஐபிஎல் நிறையவே கிரியேட் பண்ணிருக்காங்க, நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மேபி நெக்ஸ்ட் மேட்சஸ் கூட அவங்க வின் பண்ணி ஆர்சிபியோட அவங்க விளையாடுறதுக்கான வாய்ப்புகளுமே அதிகமா இருக்கு. ஓகே, ஸோ நேற்று மேட்சோட எஸ்ஆர்ஹெச் வெளியே போயிட்டாங்க. எஸ்ஆர்ஹெச் வெளியே போனதில் யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ, சிஎஸ்கே ரசிகர்களுக்கு சந்தோஷம். அதை விட என்ன கொடுமைன்னா, அதாவது நம்ம ஜடேஜா வந்து போலிங் நல்லா போட்டதுனால சிஎஸ்கேவை அவங்க அசிங்கப்படுத்திட்டாங்க. விசில் அடிச்சா போன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவங்கள பழி வாங்கின மாதிரி சோசியல் மீடியாவில் நம்ம ரத்தோண்டா அப்படின்னு சொல்லி ஜடேஜாவை பாராட்டிட்டு இருக்காங்க. யாரை பாராட்டினா என்ன, அந்த காவ்யா மாறனையும் அவங்க குரூப்பையும் அடித்து விரட்டணும் அப்படிங்கிறது தான் நேற்று ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. ஓவராக பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கோபமாகவும் அவங்க இருக்காங்க. அவங்க கதை நேத்தோட முடிஞ்சிச்சு, சூரியன் மறைந்தது. ஸோ எப்படி இங்கேயோ அங்கேயும் அதே மாதிரி தான், சரி முடிஞ்சிருச்சு.